அந்த முந்திரி தோப்பு பலாத்தோப்புக்கு போயிட்டுருக்கோங்க. அந்த தோப்பை ஷூட் பண்ணுறதுக்காக போகிறோம். போகிற ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே செம்மண். இந்த ஏரியா ஃபுல்லாகவே கடலூர் மாவட்டம் மேக்சிமம் செம்மண் தாங்க. இங்கே பாருங்கள், முந்திரி தோப்புலாம் பாருங்கள் சைடில் செம்மண்ணால தான் இந்த அளவுக்கு இங்கே விளைச்சல் விளையுது. பலா, முந்திரி, மா எல்லாமே இங்கே நல்ல விளையும் இங்கே அந்த மண்ணுக்கு. தோப்புக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதை உள்ள போய் பார்க்க போகிறோம். இருங்க, இதோ முந்திரி தோப்புக்குள்ளே வந்துட்டோங்க. முந்திரி தோப்பை பாருங்கள். இதோ முந்திரி பழம்லாம் கீழே விழுந்து கிடக்கு பாருங்கள். இதோ முந்திரி பழம் பாருங்கள், முந்திரி பழம். காய் பழம் எல்லாம் கிடக்குது. அதுதான் பாருங்கள். நல்லா பழங்கள் வந்து நல்லா ரெட்டாக இருக்குங்க. பழங்கள் வந்து இங்கே பாருங்கள், பழங்கள் நல்லா ரெட்டாக இருக்கும். மஞ்சளாக இருக்கிறது கொஞ்சம் காய், செங்காய். தான் இந்த முந்திரி பழம். ஆமாம். ஸோ இதில் வந்து முந்திரி பழம் அப்படி எடுத்துக்க வேண்டியது தான். ஆமாம். ஸோ இது வந்து இந்த முந்திரினுடைய பழம். இது வந்து கொட்டை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது இதுதான் முந்திரி பழம். இது வந்து முந்திரியிலோட பழம். இதனுடைய இது கொட்டை. இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த பழத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவோம். இது வந்து யாராவது ஒரு சிலர் விற்பாங்க. மற்றபடி இதை யாரும் நிலத்துக்காரங்க வந்து எதுவும் பயன்படுத்த கிடையாது. உடனே வீணாகிடும். இதை என்ன பண்ணுவோம், அப்படி திருவி இந்த கொட்டையை எடுத்துக்குவோம். கொட்டையை எடுத்துகிட்டு பழத்தை கீழே போட்டுற வேண்டியது தான். பழம் நம்மளுக்கு வந்து ரொம்ப அளவில் அது எதுவும் யூஸ் ஆகாது. ஆனால் நல்ல சத்துக்கள்லாம் இருக்குது. அதை யாரும் அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அதிலேருந்து நம்ம வந்து இன்னும் இந்த மதுபானங்கள் கூட தயாரிக்கலாம். கோவாவில் தயாரிக்கிறாங்க, ஆனால் இங்கே யாரும் தயாரிக்கலை. அதனால் அது கொஞ்சம் வேஸ்டேஜாக தான் போயிட்டுருக்கு. இப்போ அந்த முந்திரி சீசன் வந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கும். தை மாதம் கடைசியில் பிப்ரவரியில் ஆரம்பிக்கும். அதே போல் பிப்ரவரிலேருந்து நம்மளுக்கு ஆரம்பிச்சுன்னா மார்ச், ஏப்ரல். மார்ச்லனால் பூதார் நிறைய இருக்கும். ஏப்ரல், மே இந்த 2 மாதம் தான் நம்மளுக்கு வந்து சீசன். இந்த 2 மாதத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் ஒரு 15லேருந்து மே 15 வரைக்கும் அந்த ஒரு 30 நாள். அந்த 30 நாள் தான் வந்து சீசன் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். அந்த நேரம் தான் நம்மளுக்கு வந்து நிறைய மகசூல் கிடைக்கும். இது ஒரு நாள் மகசூல் கிடையாது. ஏறக்குறைய 3 மாத பயிர். இது வருஷத்துக்கு ஒரு பயிர் தான். 3 மாதம் அது விளையும். இப்போ நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனுடைய பீக் டைம் வந்து ஒரு மாதம், ஏப்ரல் 15லேருந்து மே 15 வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா பழங்களையும் நம்ம வந்து நல்ல பழங்களை முத்தி பறித்தா தான் நம்மளுக்கு நல்ல பருப்பு நல்லாயிருக்கும். அதுக்காக காயெல்லாம் பறிக்க மாட்டாங்க, எல்லாருமே அப்படியே விட்டுருவாங்க. நல்லா பழுத்து கீழே விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நிலத்துக்காரங்க அவங்களே பொறுக்குனாலும் சரி, இல்லை ஆள் வச்சு பொறுக்குனாலும் பொறுக்கி எடுத்துக்க வேண்டியது தான். பொறுக்கி நாங்கள் என்ன பண்ணுவோம், கொட்டையாக தான் எடுத்துக்குவோம். இந்த பழங்கள்லாம் திருவி இங்கேயே போட்டுருவோம், நிலத்துலேயே போட்டுருவோம். இந்த கொட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா காய வைக்கணும். காய வச்சு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது, பத்திரமாவே இருக்கும். எப்போ உங்களுக்கு நல்லா விலை கிடைக்குதோ அப்போ நம்ம வந்து விற்றுக்கலாம், வியாபாரிகள்ன்றதுக்கலாம். இப்போ நம்ம பொதுவாக ஒரு கருத்து சொல்லுவாங்க, முந்திரி கொட்டை மாதிரி முந்திரிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இது வந்து பழம் வந்து அப்படியே தான் இருக்குது. இந்த கொட்டை மட்டும் தான் முன்னாடி நீட்டிகிட்ருக்கு. ஆனால் உண்மையான பழம் வந்து இதனுடைய கனி வந்து இந்த கொட்டை தான். இது வந்து என்னது, இது வந்து ஒரு பொய் பழம் தான் சொல்லுவோம், ஃபால்ஸ் ஃப்ரூட் தான் அது. பழத்துக்கு ஒன்றும் அதிகமாக மதிப்பு இல்லை. இந்த கொட்டைகளுக்கு தான் நல்ல மதிப்பு இருக்குது. அதில் நல்ல பருப்பு கிடைக்கும். ஸோ அதனால் அதுக்கு தான் இப்போ நல்ல ஒரு மதிப்பு உண்டு. ஆனால் அதான் சொல்லுவாங்க, இது முன்னாடி நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அதனால தான் அவங்க சொல்கிறது, இங்கே வந்து முந்திரி கொட்டை மாதிரி நீங்கள் முந்திக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது அந்த பழமொழியும் அதை வச்சு தான் சொல்கிறாங்க. நன்றி. நம்ம ஊரில் வந்து இந்த கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி ஏரியா ஃபுல்லாக ஏறக்குறைய ஒரு 25 சதுர கிலோமீட்டரில் வந்து முந்திரி விளைச்சல் பெரிய அளவில் நடக்குது. இங்கே வந்து முந்திரி விளைச்சல் இங்கே கிடைக்கிறத விட வெளிநாட்டிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில், கானா, ஸோ அங்கேருந்து நம்ம வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணிக்குவாங்க. இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து 365 டேஸ் 365 நாளாக வந்து இங்கே வியாபாரம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த கொட்டைகள் இங்கே வரும், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணி உடனே அதை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, இந்தியாவுடைய மற்ற பகுதிக்கு அனுப்பி வச்சாலும், அது மாதிரி இங்கே வந்து 365 நாளும் முந்திரி சார்ந்த முந்திரியை பயன்படுத்துகின்ற விவசாயிகள் இருக்கிறாங்க. முந்திரியை பயன்படுத்த தொழிலாளர் இருக்காங்க. இந்த தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஊதியம் இந்த தான், முந்திரியை பயன்படுத்துகிறது தான். முந்திரியை வந்து ப்ராசஸ் பண்ணக்குள்ள நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. அதன் மூலம் இந்த பக்கத்தில் இருக்க மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குது. ஸோ சமீப காலங்களில் இந்த வேலைகள்லாம் என்னாச்சு, மிஷினரி ஆகிப்போச்சு. மிஷினரி ஆனதுனால இப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டே தான் இருக்கும். முந்திரி வந்து என்னென்னா நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு பெரிய தொழில் தான், பெரிய பயிர். அதனால் இந்த இருக்க மக்களுக்கு எல்லாமே பெரிய ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது வந்து முந்திரியை நம்பி தான், முந்திரியை பார்த்து தான். முந்திரி பருப்புடைய விலையை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, முந்திரி பருப்பில் வந்து நிறைய பருப்பு வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. அதிலே முழு பருப்பு இருக்குது. முழு பருப்புலேயே வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது 240, 240, அதை விட கொஞ்சம்னா 180, அதுக்கப்புறம் 360. ஸோ இந்த மாதிரி இந்த நம்பர் வச்சு தான் சொல்லுவாங்க. 360, 240, 180. ஸோ அந்த நம்பர் பிரகாரம் தான் அதுக்கு விலையே. அந்த 180ங்கிறது நல்லா பெருசாக இருக்கும், நல்ல பெரிய பருப்பு, அதான் 180. அப்புறம் 240 நம்மளுக்கு சாதாரணமாக கிடைக்கும். அது கீழே இருக்குது 360, சின்ன சின்ன பருப்பாக இருக்கும். அந்த விலைகளும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். 180க்கு கொஞ்சம் ஹையஸ்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் 240, அதுக்கப்புறம் 360. இந்த ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா பண்ருட்டி பகுதியில் இப்போ உள்ளூர் விவசாயிகள்கிட்ட வாங்கினா கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும். உள்ளூர் விவசாயிகள் அவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட உங்களுக்கு வந்து 800 ரூபா, 900 ரூபா கிடைக்கும். அதே பருப்பு நீங்கள் வந்து வெளியே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே போகும். 1000 ரூபா, 1100 ரூபா, 1200 இங்கே வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கிடைக்கும். இங்கே வந்து நல்ல என்ன விலையை வந்து வெளிநாட்டுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இங்கே இருக்க விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இங்கே விலை என்ன, அவங்க ரேட் வந்து வெளிநாட்டு அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வாங்கினீங்கன்னா எனக்கு அதே 1000 ரூபா, 1100 ரூபா வரும். மற்றபடி சாதாரண பருப்பு நீங்கள் விவசாயிட்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும். 700 ரூபா, 800 ரூபா. ஸோ அந்த அளவுக்கே கிடைக்கும். இப்போ என்னென்னா, இப்போ யாரும் விவசாயிகள் தனியாக ப்ராசஸ் பண்ண முடியல. ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறை, நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அதில். அதனால் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயிகள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கம்பெனிகிட்ட கொடுத்துட்றாங்க, ஒரு பெரிய மர்ச்சன்ட் வியாபாரிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா ரெகுலராக அவங்கள்ட்ட எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க, அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இப்போ தனியாக இருக்க விவசாயியால் ஒரு 10 மூட்டை இருக்குது, 20 மூட்டை இருக்குது, அவங்க விவசாயியால் அதை ப்ராசஸ் பண்ண முடியுமா, அதை ஒரு சரியாக தரம் பிரித்து அதை பிரித்து பருப்பாக எடுக்க முடியுமானா கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டு பல்க் வியாபாரிகள்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். வியாபாரிகள் நம்மள்கிட்ட வந்து 80 கிலோ மூட்டை இப்போ வந்து 12,000 ரூபா. 80 கிலோ கொட்டை வந்து 12,000, 15,000 போகும். ஸோ அதை நாங்கள் அப்படியே விற்றுருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் பிரித்து தனித்தனியாக அதை உடச்சி பருப்பை எடுத்து பருப்பை பிரித்து, ஸோ அவங்க வந்து அதில் இருக்கிற எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் அதை கொண்டு வருவாங்க. அதில் சின்ன சின்ன பருப்பில் சின்ன சின்ன மொக்குலேருந்து எல்லாமே வியாபாரத்துக்கு பயன்படும். இங்கே பாருங்கள், இந்த கொட்டையை எடுத்துகிட்டு பழமெல்லாம் அங்கே போட்டு அப்படியே அழுகப்பட்டாங்க. அதே அப்படியே அந்த பழத்தை ஃபுல்லாக அழுகி இதில் கூட பீர் தயார் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல. அந்த பழங்களை அப்படியே அழுகி போய் கிடக்குது. அது மறுபடியும் மரத்துக்கு உரமாயிருது. அப்படியே ஃபுல்லாக அழுகி போச்சு.
இங்கே பாருங்கள். விடுங்க, சும்மா உப்பு போட்டு சாப்பிட்றது. இங்கே பாருங்கள், நல்லா பழமாக கிடக்கு பாருங்கள். இன்னும் ஃபுல் சீசன் ஆரம்பித்தா ஃபுல்லாக பழமாக தொங்கும். இன்னொரு 10-15 நாள் ஆகும் ஃபுல் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு.